Hello everyone. நான் உங்க தினேஷ்குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம கைனமேட்டிக்ஸ் சார்ட்டர்ஸ்ல இருந்து JEE லெவல் क्वेश्चंस ரெக்கார்ட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு கார் இருக்கு. அந்த கார் ஸ்டார்டிங்ல ரஷ்ல இருக்கு. ஒரு ஆல்பான்ற ஒரு ஆக்சலரேஷனோட வெலாசிட்டி கூடிட்டே வந்து ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி அடையுது. அதுக்கப்புறம் அது டீஆக்சலேட் ஆக ஆரம்பிக்குது பீட்டான்ற ரேட்ல. ஸோ மறுபடியும் வெலாசிட்டி கம்மியாகிட்டே போயிட்டு ஃபைனலாக ஜீரோ வெலாசிட்டி அடையுது. இது எல்லாமே டோட்டலாக டீன்ற டைம் எலாப்ஸ் ஆகிறக்குள்ள நடந்து முடிஞ்சிருது. ஸோ இதுக்கான வீடியோகிராஃப் நான் இங்கே வரைஞ்சிட்டேன். தி கொஷன் இஸ் அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான். லெட்ஸ் சே தட் இந்த டோட்டல் வீடியோகிராஃபை நீங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இது வரைக்கும் உள்ள அந்த பார்ட் வந்து ஆக்சலரேட்டட் ஃபேஸ், இந்த பார்ட் வந்து ரிட்டார்டட் ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த தனித்தனியாக இந்த பார்ட்ஸை பிரிச்சுட்டு அனலைஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஆக்சலரேட்டட் ஃபேஸ்க்கு நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. இன்னும் ஸ்டார்டிங் அந்த பாடியோட வெலாசிட்டி என்னது? 0. பாடி என்ன ஆக்சலேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு? ஆல்ஃபான்ற ஆக்சலேஷனில். ஒரு t1ன்ற டைம் எலாப்ஸ் ஆகிறப்போ அது மேக்ஸிமம் வெலாசிட்டி அடையுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ t1ன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ தி பாடி இஸ் ரீச்சிங் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதுலேருந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா வி காட் வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா t1. ஸோ வி மேக்ஸ் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு t1 வந்துடுச்சு. லெட் இட் பி. இப்போ இந்த ரிட்டார்ட் ஃபேஸை பாருங்க. இந்த ரிட்டார்ட் ஃபேஸை பொறுத்தவரை இதுதான் இன்சியல் மூமெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு t2ன்ற டைம் எலாப்ஸ் ஆகிறப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 0. இன்னும் ரிட்டார்டட் மோஷன்ஸ்க்கு இந்த இக்குவேஷன் எப்படி அப்ளை ஆகும்னா v ஈக்குவல் டு u மைனஸ் ஏடின்னு வரும். பிஎஸ் இன்சியல் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஆக்சலேஷன் இருக்கிறதுனால வில் பி ஹேவிங் த மைனஸ் ஹியர். இங்கே இன்சியல் வெலாசிட்டி என்னது? இட்ஸ் எ வி மேக்ஸ். ஆக்சலேஷனோட வேல்யூ என்னது? அதாவது ரிட்டார்டேஷனோட வேல்யூ இட்ஸ் பீட்டா. t2ன்ற டைம் எலாப்ஸ் ஆனோடனே ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 0. ஸோ ஐ காட் வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா t2ன்னு வந்துருச்சு. ஸோ வி மேக்ஸ் பை பீட்டா ஈக்குவல் டு t2ன்னு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் t2. இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த t1 plus t2 இதோட சமேஷன் ஆனது t. That means I can say the t equal to t1 plus t2. It can be rewritten into v max by alpha plus v max by beta. இது simplify பண்ணுங்க. ஓகே, என்ன வந்துடும்? I can take the v max as a common factor. என்ன வந்துடும்? 1 by alpha plus 1 by beta. And இங்கே இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா ஐ காட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. தட் வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இப்போ வி மேக்ஸ் என்ன வந்துடும்? இதுலேருந்து வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்டு டி பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். ஸோ வி மேக்ஸ் கிடச்சிச்சு. இப்போது நமக்கு தேவை டோட்டல் டிஸ்டன்ஸ் தான். இன்னும் விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியா இதானது டோட்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் என்னது? டி. ஹைட் என்னது? வி மேக்ஸ். ஸோ இது ரெண்டை வச்சு நம்மளால டோட்டல் ஏரியா கெட் பண்ண முடியும். ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி. பி வந்து டீன்னு வந்துடும், ஹச் வந்து வி மேக்ஸ்ன்னு வந்துடும். இது அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்கே என்ன வந்துடும்? நமக்கு ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது? ஓகே, வி மேக்ஸ் எரடிகேட் பண்ணணும் நம்ம. அப்போ ஆஃப் டி வி மேக்ஸ்க்கு பதில் இது அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா டி பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ என்ன வந்துருச்சு? 1/2 ஆல்ஃபா பீட்டா டி ஸ்கொயர் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துருச்சு. திஸ் மஸ்ட் பி தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தர் பாடி. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? 1/2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா இன்டூ டி ஸ்கொயர் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. This option is matching. Correct. So it must be the answer. Okay, இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு விடி கிராஃப். சார் விடி கிராஃப்ல விஎக்ஸ் கிராஃப். இதுக்கோட கரஸ்பாண்டிங் ஏஎக்ஸ் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு விஎக்ஸ் கிராஃபை எப்படி ஏஎக்ஸ் கிராஃபாக மாற்றுறது அப்படின்னு பாருங்க. இந்த கிவன் கிராஃப் பாருங்க, விஎக்ஸ் கிராஃப்.
ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன்ஸாக, அதாவது வெலாசிட்டி as a function of எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதை நம்ம somehow a as a function of எக்ஸாக மாற்ற முடியும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து பார்க்க ஒரு லைன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, லைன் மாதிரி இருக்கு. அப்போ லைன் ஈக்குவேஷன் என்ன, y equal to mx plus c இல்லையா, இங்கே y என்னது v. ஸோ v equal to இதோட இந்த லைனோட ஸ்லோப் என்னது ரைஸ் பை ரேஞ்ச். இங்கே இந்த லைன் வந்து ரைஸ் ஆகலை, ஃபால் ஆகுது. அப்போ ஃபால் பை ரேஞ்ச். ஃபால்ன்றது இந்த என்னது 0 minus v0, this a fall, this a range. ஸோ 0 minus v0 by x0 இதான் ஸ்லோப். ஸ்லோப் இன்டு எக்ஸ் பிளஸ் சி. சின்றது y intercept, y intercept வேல்யூ என்னது v0. So we got v equal to minus of v0 by x0 into x plus v0. So இப்போ velocity as a function of x கிடைச்சது ஒரு equation. இந்த equation நம்ம a as a function of x மாற்றணும். எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் acceleration is equal to dv by dt, பட் நமக்கு velocity as a function of x தான் தெரியும். அப்போ velocityயை நம்ம x பொறுத்து தான் differentiate பண்ண முடியும். So we can use the chain rule then. அப்போ dv by dx into dx by dt எழுதிக்கலாம் இல்லையா. So this dx by dt is nothing but v. So இந்த whole equation x பொறுத்து differentiate பண்ணுங்க, என்ன வரும் dv by dx என்ன வந்துரும். இது x பொறுத்து differentiate பண்ணுறப்போ I will be having a minus of v0 by x0 வந்துரும். yes, x differentiate பண்ணுறப்போ 1 வந்துரும். இது constant differentiate பண்ணுறப்போ 0 ஆயிரும். ஸோ இதுதான் dv by dx. இதை இங்கே போட்டுக்கோங்க. இந்த vக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், in the place of v you can put this whole value. ஸோ அப்போ acceleration is equal to என்ன வந்துரும், minus of v0 by x0 into minus v0 by x0 into x plus v0 வந்துரும். just multiply the inside terms. a equal to என்ன வந்துரும், plus v0 by x0, v0 square by x0 square into x minus v0 square by x0 வந்துரும். So we got the a as a function of x equation. இந்த equation பாருங்க எப்படி இருக்குன்னு, a equal to we have a positive slope and we have a negative y intercept. அப்போ graph எப்படி இருக்கணும்னா, the graph should be like this. Yes, we have a negative y intercept, also we have a positive slope. Slope angle என்னதுங்க, this slope angle is positive. So obviously first option is the correct answer. Is it possible for you to understand this? Yes, you know a equal to positive slope into x minus negative y intercept. So இதான் நீங்க கிராஃபிக்கலா வரைஞ்சினீங்கன்னா the graph is going to look like this. நெகட்டிவ் y intercept இருக்கு, பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. ஸோ கிராஃப் இப்படி தான் இருக்கணும். இதை மேட்ச் ஆகக்கூடிய ஒன்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் A must be the solution. Look on the next question. இங்க ஒரு VT graph கொடுத்திருக்காங்க. Okay, the point S is at 4.33 second. Okay, fine. The total distance covered by the body in 6 second. Total 6 second ஓட எண்டில் அந்த பாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, இது விடி கிராஃப். விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணும், டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஃபேக்ட். பட் இது நம்ம அல்ஜிபிரிக்லி இதை பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு எடுக்காமல் ரெண்டையுமே பாசிட்டிவ்னு எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஒருவேளை அல்ஜிபிரிக்லி எடுத்திங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே தேவை டிஸ்டன்ஸ் தான் தேவை. சிம்பிளி இந்த ஏரியாவை மட்டும் கண்டுபிடிங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது அனதர் ட்ரையாங்கிள், இது அனதர் ட்ரையாங்கிள். இந்த எல்லா ஷேப்ஸையும் அது கீழே அடப்படக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிச்சு சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் என்னது 2, ஹைட் என்னது 4.
அந்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் என்னது 3 minus 2 இட்ஸ் a 1 ஹைட் என்னது 4 ஓகே அடுத்து இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் என்னது இது என்னது இந்த பாயிண்ட் 4.33ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா 4.33 minus 3 இட்ஸ் a 1.33 into height என்னது 4 into half BH லாஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் என்னது லாஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் இட்ஸ் சிம்பிளி லாஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் வந்து இது 4.33 இது 6 இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும் 6 minus 4.33 6 minus 4.33 என்ன வரும் I'll be having a 1.67 of B into H என்னது it's a 2 இது simplify பண்ணுங்க ஆன்சர் கிடைச்சிரும் so you got a 4 plus 4 plus 2 into 1.33 2.66 plus 1.67 இதை simplify பண்ண என்ன வந்துரும் 2.66 plus 8 plus 1.67 so you got a 12.33 something வருது so the distance value will be closer to 12.33 meter so which option is matching இந்த 37/3 இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க 37/3 it's reasonably closer to 12.33 so option A must be the solution okay next question பாருங்க இங்க ஒரு பார்ட்டிகிளோட பொசிஷன் as a function of time கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா when the particle attain zero acceleration அந்த பார்ட்டிகளோட ஆக்சலேஷன் ஜீரோவா இருக்கப்ப அதோட வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் வெலாசிட்டி கிடைச்சிரும் ஸோ இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும் இந்த ஏடின்றது ஏன்னு ஆயிரும் இந்த பிடி ஸ்கொயர்ன்றது 2BTன்னு வந்துடும் இந்த சிடி கியூப் அப்படின்றத 3CT ஸ்கொயர்னு ஆயிரும் இது வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் இது இன்னொரு டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க உங்களுக்கு ஆக்சலேஷன் கிடைச்சிரும் ஸோ யூ காட் வாட் இது கான்ஸ்டன்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோன்னு ஆயிரும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2Bன்னு வந்துடும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ -6CTன்னு வந்துடும் ஸோ ஆக்சலேஷன் எந்த மொமெண்டில் ஜீரோ ஆகுதோ அந்த மொமெண்டில் வெலாசிட்டி வேணும் நமக்கு அப்போது ஆக்சலேஷனை ஆர்பிட்ரியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க ஸோ என்ன கிடச்சிடும் வில் பி ஹேவிங் 2B equal to 6CT ஸோ பட் T equal to 2B/6Cன்னு வந்துடும் ஸோ வி காட் வாட் B/3Cன்னு வந்துடும் எக்ஸாக்டாக இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ தான் பார்ட்டிகளோட ஆக்சலேஷன் ஜீரோ ஆகுது இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க டைமுக்கு பதிலாக இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸோ வெலாசிட்டி கிடச்சிரும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் A + 2B Tக்கு பதிலாக B/3C - 3C T ஸ்கொயர்டுக்கு பதிலாக B²/9C ஸ்கொயர்னு வந்துடும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க வாட் ஆல் வி மே ஹாவ் A + 2B²/3C இதுவும் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும் -B²/3Cன்னு வந்துடும் வாட் வி காட் தென் இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ A + B²/3Cன்னு வந்துடும் இதானது வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் so which option is matching option B so this must be the solution இந்த கொஸ்டின் பாருங்க ஸோ இங்கே வெலாசிட்டி அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓகே ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் அட் T = டவுன்ற மொமெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ ஸ்பீட் வேணும் நமக்கு
ஓகே. இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி as a function of x தான் நமக்கு தெரியும். பட் நமக்கு வெலாசிட்டி as a function of time தெரியணும். அப்பதான் டைமுக்கு பதிலா டவ்வை போடுறப்போ நமக்கு அதுக்கான காரஸ்பாண்டிங் ஸ்பீட் கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்போ v as a function of time எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த v இருக்கு இல்லையா? v எப்படி எழுதிக்கலாம்? v is nothing but dx by dt. So dx by dt equal to b root of x. இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. So it's like x power minus 1 by 2 dx is equal to b dt. இது இன்டெகிரேட் பண்ணுங்க over the limit of 0 to t. டைம் 0வா இருக்கிறப்போ x அந்த பார்ட்டிகிள் எங்கே இருக்கு? பார்ட்டிகிள் ஆரிஜினில் இருக்கு. டைம் 0வா இருக்கிறப்போ. ஸோ டைம் 0வா இருக்கிறப்போ பார்ட்டிகிள் இஸ் அட் த ஆரிஜின். டைம் t-ஆ இருக்கப்போ பார்ட்டிகிள் ஒரு எக்ஸ்ன்ற பொசிஷனில் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கலாம். இதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும்? x பவர் மைனஸ் 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 equal to btன்னு வந்துடும். இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா x பவர் 1 by 2 by 1 by 2. Okay, 1 by 2. That will be equal to bt. So x power 1 by 2 equal to bt by 2ன்னு வந்துடும். இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. x is equal to b squared t squared by 4ன்னு வந்துடும். Now இப்போ x as a function of time நமக்கு கிடைச்சிச்சு. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு v as a function of time கிடைச்சிடும். அப்போ dx by dt is equal to என்ன வந்துடும்? v equal to b squared by 4. இந்த t squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டைமை பொறுத்துனா 2tன்னு வந்துடும். And this 2, this 4 will get cancelled. So b squared t by 2ன்னு வந்துடும். இதுதான் velocity as a function of time. நமக்கு டவுன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி வேணும். ஓகே, அப்போ எக்ஸாக்ட் அந்த டீயோட பிளேஸில் டவுன்னு போட்டுக்கோங்க. அந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி என்ன கிடச்சிரும்? v equal to b squared tau by 2ன்னு வந்துடும். ஸோ திஸ் மஸ்ட் பி த சொல்யூஷன் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அது ஆரிஜின்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது டைம் 0வா இருக்கிறப்போ. ஃபைன். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் t equal to 5? டைம் 5ஆ இருக்கிறப்போ அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வேணும். நமக்கு விடி கிராஃப் கொடுத்துட்டாங்க. விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியா என்னது? இட்ஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடி. தட் மீன்ஸ் இங்கே அந்த பாடியோட வெலாசிட்டி சைன்லாம் சேஞ்ச் ஆகலை, ஒரே சைனில் தான் இருக்குது. அப்போ அந்த பாடி டோட்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்றது அந்த 5th செகண்ட் நடக்கிறப்போ அந்த மொமெண்ட்டில் அது எவ்வளோ தூரம் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம கெட் பண்ணாலே கிடச்சிரும். இந்த ஏரியா என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் டேக் திஸ் as a triangle, this as a rectangle, this is a another rectangle. இந்த மூணு பாடியோட ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிச்சி சம் பண்ணிங்கன்னா அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பாடியோட பொசிஷனும். பிகாஸ் டைம் 0வா இருந்தப்போ பாடி ஆரிஜினில் இருந்தது இல்லையா? ஸோ அப்போ என்ன வந்துடும்? த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி. பி என்னதுங்க? பி வேல்யூஸ் 2, ஹைட் என்னது 2, அண்ட் இந்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் என்னது 4 minus 2, இட்ஸ் 2, ஹைட் என்னது 2. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளுக்கு பேஸ் லென்த் என்னது 1, height என்னது 3. just sum this 2 plus 4 plus 3, 7 plus 2, 9 மீட்டர் வந்துடுது. அப்போ அந்த பாடி ஃபர்ஸ்ட் 5 செகண்டில் அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 9 மீட்டர். ஸோ 9 மீட்டர் மஸ்ட் பி த சொல்யூஷன் தான். வேஸ் இப்போ ரைட் நோ அது ஆரிஜினில் இருந்து 9 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கும். ஸோ அதோட நியூ பொசிஷன் இஸ் நவ் 9 மீட்டர். இங்கே ஒரு கார் அண்ட் ஒரு ஸ்கூட்டரோட விடி கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் விடி கிராஃபை. இது காரோடது, இது ஸ்கூட்டரோடது.
ஓகே, அண்ட் ஸ்கூட்டர் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. கார் இன்சியலாக ஆக்சிலேட் ஆகிட்டு அப்புறம் ஃபைனலாக ஆஃப்டர் சம் டைம் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆரம்பிக்குது காருமே. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, the difference in distance traveled by the car and scooter in 15th second. இதானது 15th second. இந்த 15th secondல கார் அண்ட் ஸ்கூட்டர் அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கூட அந்த டிஃப்ரென்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ காரோட ரைட், திஸ் அ கார், திஸ் அ ஸ்கூட்டர். காரோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பாருங்களேன் என்ன வரும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் 15 செகண்டில் இன்னும் இந்த ட்ராங்கிளோட கீழே அடப்படக்கூடிய ஏரியா தான் காரோட டிஸ்டன்ஸ், கரெக்டா? ஸோ ஆஃப் பி என்னதுங்க 15, ஹைட் என்னது, இந்த ஹைட் என்னது, இந்த ஹைட் வந்து 45. ஸோ 45 ஆஃப் பிஹெச் இதானது கார் மேக் பண்ண டிஸ்டன்ஸ் 15 செகண்டில். அண்ட் மீன்வைல் ஸ்கூட்டர் மேக் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 15 செகண்டில் ஸ்கூட்டர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போது அதில் வெலாசிட்டி மாறாது. ஸோ இதுக்கு கீழே அடப்படக்கூடிய ஏரியா தான் என்னது, ஸ்கூட்டர் மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்கூட்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 × 15 வந்துடும். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இதோட வேல்யூ 337.5 வருது. இதோட வேல்யூ 450 வருது. ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் என்ன வருதுன்னு பாருங்க. 450 - 337.5 112 வருது. ஸோ அப்போ ஸ்கூட்டர் கார் இதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அந்த டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன வருதுன்னா இது மைனஸ் இது போட்டப்போ எனக்கு என்ன வருதுன்னா 112.5 மீட்டர் வருது. ஓகே, ஸோ 112.5. அப்போ எய்தர் திஸ் ஆர் திஸ், இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட்ன்றதை கன்ஃபார்மாக சொல்லிட முடியும். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே the time at which the car will catch up the scooter. ஓகே, இப்போது கார் ஸ்கூட்டர் கேட்ச் அப் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், கார் அந்த கிராஃப், அந்த காரோட விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியாவும் ஸ்கூட்டரோட அந்த விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியாவும் சேமாக இருக்கணும். தட் மீன்ஸ் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அப்போ தான் சொல்ல முடியும் இல்லையா? லெட்ஸ் சே தட் இந்த டீத் மூமெண்ட் நடக்கிறப்ப தான் அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் கார் ட்ராவல் பண்ண அந்த டோட்டல் டிஸ்டன்ஸும் அண்ட் ஸ்கூட்டர் ட்ராவல் பண்ண இந்த டோட்டல் டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. தட்ஸ் வை கார் இஸ் கேச்சிங் அப் த ஸ்கூட்டர். ஸோ இதை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ரைட் நவ் ஐ கேன் சே தட் distance traveled by the car must be equal to the distance traveled by the scooter at tth second. Okay, so I can say இது வரைக்கும் கார் ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட் 15th செகண்ட் வரைக்கும் கார் ட்ராவல் பண்ண தூரம் என்னது 337.5. ஸோ 337.5 ப்ளஸ் இதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக கார் எவ்வளோ டூரேஷன் மூவ் ஆச்சுன்னா ஒரு டீன்ற இந்த டைம் இன்டர்வலை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். ஃபர்தராக கார் டீன்ற டைம் மூவ் ஆச்சு அதே 45 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில். அப்போ 45 × டீன்னு வந்துடும். இதுதான் கார் மேக் பண்ண டிஸ்டன்ஸ். அண்ட் மீன்வைல் ஸ்கூட்டர் மேக் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த 15th செகண்ட் வர ஸ்கூட்டர் மேக் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணிருந்தோம் அதை 450. ஸோ இட்ஸ் 450. அதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக ஒரு டி செகண்ட்ஸ் எலாப்ஸ் ஆகுது. அந்த டி செகண்ட்ஸில் ஸ்கூட்டர் மேக் பண்ண அந்த ஃபர்தர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 30 × t. இட்ஸ் 30 × t. ஸோ இதோட இந்த ரெண்டு வேல்யூ சேம், அப்போ தான் கார் ஸ்கூட்டரை கேட்ச் பண்ணதான் அர்த்தம். இஸ் இட் ரைட்? தட் மீன்ஸ் என்ன வந்துடும் எனக்குங்க 450 + 30t = 337.5 + 45tன்னு வந்துடும். இதை இங்கிட்டு கொண்டு வாங்க, இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. ஸோ 450 - 337.5 இந்த டிஃப்ரென்ஸ் என்னது 112.5. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு
45t minus 30t, it's a 15t. So அப்போ t equal to என்ன வந்துரும், t யோட வேல்யூ 112.5 by 15 7.5 வருது. ஸோ இந்த டைம் இன்டர்வல் தான் அது, இந்த டைம் இன்டர்வல் தான் 7.5. அப்போ ஆரிஜின்லேருந்து இந்த டைம் என்னது, it's a 15 plus 7.5, so 22.5 second. So 22.5 second, this must be the proper answer then. I hope that you can able to understand all the sums and its solution very clearly, right? So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you all. நம்ம another videosல இன்னும் சில kinematics chaptersல இருந்து சில questions ஓட நான் உங்களை மீட் பண்றேன். Thank you all.